ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். ஒரு முக்கியமான அப்டேட்டு லாஸ்ட்டாக குரூப் 2 உடைய நோட்டிஃபிகேஷன் பற்றின அப்டேட் வந்து கொடுத்துருப்போம். அதில் ஒரு முக்கியமான பாயிண்ட்டை வந்து மிஸ் பண்ணிட்டோம். என்ன அப்படின்னா, இந்த குரூப் 2A 2A எக்ஸாம் இருக்கு இல்லையா, ஸோ அதில் லாங்குவேஜை வந்து ரிமூவ் பண்ணியிருக்காங்க. தமிழ் அண்ட் இங்கிலீஷ் இது ரெண்டுத்தையுமே நம்ம சூஸ் பண்ணுற அந்த லாங்குவேஜ் வந்து ரிமூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ எதில் ரிமூவ் பண்ணியிருக்காங்கன்னா, பிலிம்ஸில் ரிமூவ் பண்ணல, மெயின்ஸில் வந்து ரிமூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆல்ரெடி லாஸ்ட் குரூப் 2A வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுமே வந்து பிலிம்ஸ்லேயே வந்து இருந்துச்சு. ஸோ அந்த பிலிம்ஸில் இருக்கிறப்பே வந்து என்னன்னா, இது ரெண்டுத்துக்குமே அந்த கொஸ்டின் கேட்ட விதம் பார்த்தீங்க அப்படின்னா பேலன்ஸ்டாக இல்லை. இதில் வந்து பல புக்ஸை வந்து ரெஃபர் பண்ணி படித்தாலும் அதில் ஃபுல் மார்க் எடுக்க முடியல. பட் ஆனால் லாங்குவேஜ் ஜென்ரல் இங்கிலீஷில் வந்துட்டு என்னன்னா, ஈஸியாக நம்ம வந்து நியூ புக்கில் இருந்து மட்டுமே 90 to 95 கொஸ்டின்ஸ் வந்து வந்துருச்சு. இங்கே வந்து 20 புக்கு மேலே படிக்க வேண்டியது இருக்குது. இங்கே வந்துட்டு ஒரு 5 to 7 புக்லேயே வந்துட்டு அது வந்து ஃபுல்லாக கவர் ஆயிடுது அப்படிங்கிற மாதிரி அந்த இன்இக்வாலிட்டி அப்படிங்கிறது இருந்ததுனால நிறைய எதிர்ப்புகள் அப்படிங்கிறது வந்துச்சு. ஸோ அது மட்டும் இல்லாமல் மெயின்ஸ்லையுமே அது வந்து தொடர்ந்துச்சு. மெயின்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதுலேயுமே வந்துட்டு 60 மார்க்குக்கு 100 வந்து ஜிஎஸ் இருக்கும், 40 வந்துட்டு மேக்ஸ் இருக்கும், அண்ட் அது இல்லாமல் 60 வந்து லாங்குவேஜ் பார்ட் இருக்கும். அதில் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். அதுலேயுமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு பேலன்ஸ் வந்து இல்லை. தமிழில் வந்து அதாவது ஜென்ரல் தமிழில் சூஸ் பண்ணவங்களுக்கு 60க்கு ஒரு 45 கொஸ்டின் தான் மேக்ஸிமம் போடுற மாதிரி இருந்துச்சு. ஒரு 15 to 20 கொஸ்டின் ரொம்ப டஃபாக தான் வந்து இருந்துச்சு. ஆனால் ஜென்ரல் இங்கிலீஷில் ஓரளவுக்கு அவங்க அதை தாண்டியுமே எடுக்க முடியும். ஒரு 50+ அப்படிங்கிறதே வந்து 50-55 வரைக்குமே போக முடிகிற மாதிரி வந்து இருந்துச்சு. ஸோ ரியாலிட்டி பார்த்தா அப்படி அதான் உண்மை. ஜென்ரல் இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட்டும் கஷ்டப்பட்டு தான் படிக்கிறாங்க. அதுலேயும் டஃபான கொஸ்டின்ஸ் எல்லாமே இருந்துச்சு. பட் ஆனால் பேலன்ஸ் பண்ணி ரெண்டுத்தையும் ஈக்குவல் பண்ணி பார்க்கும்போது என்னன்னா, இதை விட அதில் கொஞ்சம் ஈஸியாக இருக்கிற மாதிரி, அதாவது இதில் நல்லா படிக்கிறவங்களோட அதில் நல்லா படிக்கிறவங்க இன்னும் டாப் ஸ்கோர் இன்னும் கொஞ்சம் ஸ்கோர் சேர்த்து எடுக்கிற மாதிரியான ஒரு இன்எபிலிட்டி தான், இன்இக்வாலிட்டி தான் வந்து இருந்துச்சு. ஸோ அதனாலேயே நிறைய எதிர்ப்புகள் அப்படிங்கிறது வந்துச்சு. ஸோ ஃபஸ்ட்டு அந்த பிலிம்ஸில் நடந்த எதிர்ப்புனால தான் இந்த குரூப் 4 அண்ட் மற்ற எல்லா பிலிம்ஸ் டைப்பான எக்ஸாம்லையுமே சிலபஸை சேஞ்ச் பண்ணாங்க. ஸோ அதில் லாங்குவேஜ் பார்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேட்டது வந்து என்னென்னா, தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுத்துக்கு ஈக்குவலாக வைங்க. ஜென்ரல் தமிழுக்கு ரொம்ப நிறைய புக்கு படிக்கிற மாதிரி இருக்குது. ஓல்டு புக்கு நியூ புக்கு சிறப்பு தமிழ் நிறைய படிக்கிற மாதிரி இருக்குது. இந்த மாதிரி இல்லாமல் நியூ புக்கை பேஸ் பண்ணி மட்டும் சிலபஸை வைங்க அப்படிங்கிறத நம்ம கேட்டது. பட் ஆனால் அவங்க அதை டோட்டலாக குழப்பி புக்கில் இருக்கிற இல்லாத தலைப்பெல்லாம் சிலபஸ் தலைப்பாக வந்து வச்சு, ஸோ புக்கை தாண்டியுமே நிறைய கேள்விகள் வந்து கேட்குற மாதிரி செட் பண்ணிட்டாங்க. சிலபஸையும் குழப்பி அவங்க கேட்ட கேள்வியும் வந்து ரொம்ப குழப்பி வந்து கொடுத்துட்டாங்க. ரெண்டாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா, இந்த மெயின்ஸில் வந்து இன்னும் ஈக்குவாலிட்டி இருந்துச்சு இல்லையா, ஸோ அது ஒரு எதிர்ப்பாக வந்து இருந்துச்சு. அது இப்போ லாஸ்ட்டாக குரூப் 4 ஒரு எதிர்ப்பு வந்தனால வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, மெயின்ஸில், ஏன்னா மெயின்ஸ் தான் நம்ம டிசைடிங் ஃபேக்டராக இருக்கும் போது குரூப் 2A மெயின்ஸ் தான் டிசைடிங் ஃபேக்டர். ஸோ அந்த இடத்துல லாங்குவேஜ் பார்ட்டை ரிமூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ பிலிம்ஸில் வந்து அது எல்லாமே ஆஸ் யூஷுவல் எப்பயும் போல் வந்துட்டு லாங்குவேஜ் பார்ட்டில் தமிழ் அல்லது இங்கிலீஷ் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். அதில் 100 கொஸ்டின் வந்து தமிழில் இருக்கும், அல்லது 100 கொஸ்டின் இங்கிலீஷில் சூஸ் பண்ணணும். அது இருக்கும், அது ஈக்குவல் தான். ஜென்ரல் ஸ்டடீஸில் 75 கொஸ்டின், மேக்ஸில் வந்து நமக்கு ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங்கில் வந்துட்டு 25 கொஸ்டின், அது சேம் தான். மொத்தமாக 200 கொஸ்டின். ஸோ அது பிலிம்ஸில் எப்பயும் போல் சேம் தான். ஸோ மெயின்ஸ் பார்ட்டை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா குரூப் 2 வந்துட்டு நமக்கு தமிழ் எலிஜிபிலிட்டி பேப்பர் இருக்கும், அண்ட் வந்து ஜென்ரல் ஸ்டடீஸில் இருந்து நமக்கு 300 கேள்வி. அதுதான் டிசைடிங் ஃபேக்டர், அதுதான் காம்படிட்டிவாக, அதுதான் வச்சு தான் நமக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஃபைனல் மார்க் ரேங்க் எல்லாமே கொடுப்பாங்க குரூப் 2க்கு. அதில் எந்த சேஞ்சஸும் இல்லை. இந்த குரூப் 2A பக்கம் வந்தோம் அப்படின்னா தமிழ் எலிஜிபிலிட்டி வந்து சேம் தான். ஸோ அதுக்கப்புறமேட்டுக்கு நமக்கு வந்து முக்கியமான பேப்பரான இந்த ஜென்ரல் ஸ்டடீஸ் பேப்பரில் பார்த்தோம் அப்படின்னா அதில் வந்து லாங்குவேஜ் வந்து இல்லை. ஸோ அதில் வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ்லேருந்தே 100 கேள்வி, முதல் 150 கேள்வி, முதல்ல 100 கேள்வி இருக்கும், இப்போ 150 கேள்வி. ஜென்ரல் ஸ்டடீஸ்லேருந்தே 150 கேள்வி. அண்ட் ரீசனிங், அந்த ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங் பகுதிகள், இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் பகுதிகளில் ஆல்ரெடி 40 கொஸ்டினாக இருந்தது, இப்போ 50 கொஸ்டினாக வச்சுட்டாங்க. ஸோ 150 + 50 சரிங்களா. முதல்ல எப்படி இருக்குன்னா 100 + 40 + 60, இந்த 60 தான் நமக்கு தமிழாக இருந்துச்சு, அதில் லாங்குவேஜ் பார்ட்டாக இருந்துச்சு. இப்போ இந்த லாங்குவேஜ் பார்ட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு 150 + 50 அப்படிங்கிற மாதிரி மாற்றிட்டாங்க. ஸோ இது நல்ல விஷயமா கெட்ட விஷயமானு கேட்டால், எனக்கு கேட்டால் வந்துட்டு அதாவது ஒரு எலி மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், எலி மாதிரி நம்மளை ட்ரீட் பண்ணுறாங்க மாதிரி தான் இருக்குது. ஃபஸ்ட்டு ஒரு விஷயத்தை பண்ணி டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அது சரியில்லையா, சரி நான் இதை பண்ணுறேன், இப்படி மாற்றுறேன் அப்படி மாற்றுறேன் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இருக்குது. ஸோ இதை ஃபஸ்ட்டே அவங்க யோசிக்க மாட்டாங்களே. இப்போ லாங்குவேஜ் வந்து தமிழ் அண்ட் இங்கிலீஷ் வைக்கும்போது, ஸோ இப்போ ஆல்ரெடி வந்து குரூப் பிலிம்ஸ்லேயே வந்து இந்த மாதிரி ஒரு எதிர்ப்பு வந்திருக்கு அப்படிங்கிறப்ப, ஸோ அதிலே ஒரு லாங்குவேஜ் பார்ட்டை வைக்கிறப்ப இதில் கண்டிப்பாக வந்து அந்த இன்பேலன்ஸ் வந்து வந்துடாதா, ஸோ இது கொஞ்சமாச்சும் அவங்க யோசிக்க மாட்டாங்களா அப்படிங்கிறது தெரியல. ஸோ இந்த மாதிரி வருது, அப்படி வருங்கிறது முன்னாடியே தெரிஞ்சிச்சு அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரியாச்சும் சிலபஸ் ஃபஸ்ட்டே வந்து அவங்க ஃப்ரேம் பண்ணியிருக்கணும். இல்லைனா எல்லாரும் கேட்டது வந்து என்னன்னா, ஜென்ரல் இங்கிலீஷ் அண்ட் ஜென்ரல் தமிழ் இருக்குது அப்படின்னா அது ரெண்டுத்துக்குமே வந்துட்டு இப்போ நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்துட்டு இது ரெண்டுத்தையும் ஈக்குவல் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி வந்து மார்க் அப்படிங்கிறது போடுவாங்க சரிங்களா. ஸோ இதில் எந்த அளவுக்கு டாப் மார்க் எடுக்கிறாங்க, இதில் எந்த அளவுக்கு லீஸ்ட் மார்க் எடுக்கிறாங்க, எவ்வளோ ஆவரேஜ் மார்க் எடுக்கிறாங்க, அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா ஈக்குவல் பண்ணுவாங்க சரிங்களா. நார்மலைஸ் பண்ணுவாங்க, நார்மலைசேஷன் பண்ணி இது வந்து மார்க் வந்து வெளியிடுவாங்க. ஏன் அந்த மாதிரி கூட வந்து பண்ணியிருக்கலாம், அந்த மாதிரி கூட ஒரு ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்கலாம். பட் ஆனால் இப்போ ரிமூவ் வந்து பண்ணியிருக்காங்க சரிங்களா. ஃபஸ்ட்டு அவங்க பண்ணது, ஃபஸ்ட்டு அவங்க கொடுத்தது, போன எக்ஸாமில் அவங்க கொடுத்தது தப்பு அப்படிங்கிறத உணர்ந்தனால தான் இப்போ அவங்க அதை பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு தடவையும் வந்து புதுசாக ஏதோ ஒரு விஷயத்தை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் பின் வாங்கி மாற்றுறதுக்கு பதிலாக ஒரு விஷயத்தை ப்ராப்பராக கொடுத்தாங்கன்னா அதை கரெக்டாக கடைசி வரைக்கும் ஃபாலோ பண்ணால் பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போதைக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இது ஒரு நல்ல விஷயம் தான். இப்போதைக்கு லாங்குவேஜ் பார்ட்டை ரிமூவ் பண்ணியிருக்காங்க குரூப் 2A மெயின்ஸில். ஏன்னா மறுபடியும் ஜென்ரல் இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட்டும் ஜென்ரல் தமிழ் ஸ்டூடெண்ட்டும் அடிச்சிக்கிறதுக்கு பதிலாக இது ஒரு நல்ல மூவ் தான். ஸோ ஜென்ரல் ஸ்டடீஸில் இருந்து 150 கேள்வி இருக்கும், ரீசனிங் அண்ட் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங்கில் இருந்து 50 கொஸ்டின் இருக்கும். இப்போதைக்கு குரூப் 2A மெயின்ஸில் இதுதான் பேட்டர்ன். குரூப் 2 மெயின்ஸில் எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லை. குரூப் 2A பிலிம்ஸ்லேயும் எந்த சேஞ்சஸும் இல்லை சரிங்களா. ஸோ இதுதான் பேட்டர்ன். ஸோ நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும், தெரிஞ்சுக்கோங்க. ஸோ மெயின்ஸில் நமக்கு லாங்குவேஜ் பார்ட் இல்லை, குரூப் 2A மெயின்ஸில் லாங்குவேஜ் பார்ட் இல்லை சரிங்களா. தேங்க்யூ ஸோ மச்.